அவங்க கொள்ளையடிக்கிற திட்டத்தை எப்படி மக்கள்கிட்ட போய் பேச முடியும்? அடிக்கிறதே கொள்ளை, அதை பேச முடியுமா எங்கேயாவது? எங்கள் திமுக வந்து நான் கேட்குறேன், பள்ளிக்கரணையில் நாங்கள் 100 கோடி ரூபா ஆட்டையை போட்டோம் 2000 கோடி திட்டத்தில்னு பேசுவாங்களா? சொல்லுங்கள். திருவண்ணாமலையில் 17 கோடி பாலம் ஆற்றுல அடிச்சிட்டு போயிடுச்சுல்ல, அதை பற்றி பேசுவாங்களா? ஐயா என்ன கேட்டால் சொல்லுவாங்க தெரியுமா, தண்ணி வந்துச்சு அடிச்சிட்டு போகணும். அப்போ நான் கேட்குறேன்டா, தெர்மாக்கோலில் பாலம் போட்டிங்களா? இப்படி கேள்வி இருக்குல்ல. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் 110 கோடி ரூபா செலவில் கட்டப்பட்ட கட்டிடம் போன ஆண்டு முதலமைச்சர் திறந்து வச்சார். அது பொழந்துக்கிட்டு இருக்கோம், அதை பற்றி பேசுவாங்களா? அண்மையில் 1 மாதத்துக்கு முன்னாடி ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தை திறந்து வச்சுருந்தார். மக்கநாள் மலை காங்கிரட்டு பேருந்து நிலையத்துக்குள்ளேயே டெண்டு போட்டான், ஒழுகுதுன்னு. அதை பற்றி பேசுவாங்களா அவங்க? சொல்லுங்கள். அவளுக்கு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. அவங்களுடைய கொள்கையே கோடிகளை கொள்ளையடிப்பது. புரியுதுங்களா? அவர்களுக்கு கொள்கை கொள்ளையடிப்பது. ஆமாம் ஆமாம். அதனால் அவங்க வந்து இதெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமில்ல, அடுத்து 5 வருஷம்னு 2.0ன்னு ஒன்று சொல்லிட்டாங்களா? அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியுமா? இன்னும் பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிக்க வேண்டும். அப்போ ஆட்சிக்கு வருவோன்ற நம்பிக்கையில் தான் சார் சொல்கிறாங்க. ஏங்க, நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிக்கிறதுக்கு தானே எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தும் அடிக்கணும், அடுத்தும் சுரண்டணும். ஒரு அமைச்சர்கிட்ட இருக்கிற பணத்தை பறிமுதல் செய்தாலே தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிடலாங்கிற இன்னைக்கு நிலைமை வந்திருக்குன்னு சொன்னால் 10,000 கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள்.